வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நல்ல ஆரம்பம். அருமையான இந்த காலை பொழுதில் உங்கள் அத்துணை பேருக்கும் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆரம்பமே. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருவோண நட்சத்திரம். திருவோணம் பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல, அந்த நட்சத்திரம் தான் திருவோணம். திருவோணம் என்பது வேங்கட பெருமானுடைய நட்சத்திரம். அந்த திருவேங்கட பெருமான் அவதரித்த எவ்வளோ அவதாரங்கள், அவர் ஆத்மஸ்வரூபமாக இருந்த நட்சத்திரம் திரு ஓணம் நட்சத்திரம். இதில் முக்கியமான உங்களுக்கு தெரியாத ஒரு குறிப்பை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ரொம்ப முக்கியமான தகவல். இந்த திருவோணம் என்பது ராமாயண காலகட்டத்தில் விபீஷணன் பிறந்த நட்சத்திரம். விபீஷணன் என்பது யார்? விபீஷணன் ராவணனுடன் இருக்கும் வரை ராவணனுக்கு எடுத்த எல்லா காரியத்திலும் வெற்றியே கிடைத்தது. விபீஷணன், அதாவது திருவோணம் நட்சத்திரத்திலிருந்து ராமனுடைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த திருவோணத்திலிருந்து புனர்பூசம் சேமதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் வருது. இந்த ஸ்தானத்தில் ராமருடன் சேர்ந்தவுடன் விபீஷணனுக்கு அவர் நினைத்தார், இனிமேல் ராவணனுடன் இருந்தால் அது தர்மம் அல்ல என்று நினைத்து தர்மம் சைடு, அதாவது ராமனுடைய சைடு அவர் ஒதுங்கினார். அதற்கு பிறகு ராவணனுக்கு கிடைத்ததெல்லாம் தோல்வியே. அப்படிப்பட்ட சிறப்புமிக்க நட்சத்திரம் திருவோணம். அந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்ன? தன்னுடைய நட்சத்திர அதிபதியே இந்த ராசியுடைய 7ஆம் அதிபதியாகவும் வருவது. இந்த நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் அல்ல. செய்ய முடியாத சில காரியங்கள்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாராலையும் செய்யக்கூடியது சில விஷயங்கள் இருக்குது, செய்ய முடியாததுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதையே கூட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செஞ்சுருவாங்க. நீங்கள் இவங்களை எதிர்க்க யாராவது வராங்க அப்படின்னா இந்த சிறப்பை கவனிங்க. அந்த எதிரி தன்னாலவே தன் தோல்வியை ஒப்புக்கிட்டு ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு நட்சத்திரம். பந்தயங்களில், முக்கியமாக போட்டிகளில், பந்தயங்களில் சொல்லி ஜெயிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். தாய் தந்தையருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். மிகச்சிறந்த மருத்துவர்களையும் மிகச்சிறந்த தலைவர்களையும் உருவாக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே வீடு சுத்தமாக இருக்கணும். எப்படின்னா பொருட்காட்சியகம், அதாவது ஒரு மியூசியம் சொல்லுவாங்க, அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலே வீடு சுத்தமாக இருக்கணும், ஒரு அருங்காட்சியகத்தை போல் இருக்கணும். அதை தான் இவங்க விரும்புவாங்க. அதே மாதிரி நிறைய பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான 3 சூட்சம விதிகள் என்ன? முதல் விதி, இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஜெயிக்கணும்னா ஒரு காதல், கல்யாணம், இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். வாழ்க்கை துணை அப்படின்னாலே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதையெல்லாம் தாண்டி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணர்ச்சி வயப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஒருத்தர் மேலே பாசமோ பந்தமோ வச்சுட்டா டக்குன்னு எடுக்க முடியாது இவங்களால். அதனால் வாழ்க்கை துணையை ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்கு மேலே எந்த ஒரு நபர்கிட்டையுமே பாசபந்தங்களில் அளவுகோல் இருக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறோம். 2வது பாயிண்ட், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜெயிக்கிறதுக்கான வழி என்னென்னா 8 அடி தாண்டுவது விட்டுறது. அப்படி இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் விடாமல், அந்த 9வது அடியில் தான் புதையல் இருக்குன்னா 8 அடி தோண்டிட்டு விட்டுறது. அதுதான் சூட்சமம். நீங்கள் விடாமுயற்சியை கொள்ள வேண்டும். அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் விடமாட்டேன்னு முயற்சி பண்ணணும். அந்த நோக்கம் சரியான நோக்கமான பார்த்துக்கணும். ஆக திருவோணம் நட்சத்திரம் மிகச்சிறந்த சாதனையாளர்களை உருவாக்கக்கூடிய நட்சத்திரம். 3வது சூட்சமம், இங்கே எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் வியாழக்கிழமை அந்த விஷயத்தை ஆரம்பித்து அந்த வியாழக்கிழமை அந்த விஷயத்தை, நல்ல காரியத்தை, புதிய விஷயத்தை தொடங்குனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வெல்ல யாராலும் முடியாது. இப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், வழிபட வேண்டிய கோவில் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவேங்கட பெருமான். திருப்பதி மலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வேங்கடேச பெருமானை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் திருவோணத்திற்கு திருப்பம் வரும், உடனடியாக வரும்.
வேண்டியது கிடைக்கும், நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக நீங்கள் வழிபட வேண்டிய கோவில் எது? திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரனார் கோவில், உங்களுடைய நட்சத்திர அதிபதியுடைய கோவில். இந்த கோவிலில் பல விசேஷம் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கே அது புரியும். அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகத்தை 9 முறை அல்லது 21 முறை சுற்றி வந்து அந்த தெய்வத்தை, திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திரனாரை வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்து வணங்கி அந்த கோவிலில் உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்து வழிபட்டு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கப் போகிறது, எப்படி இருந்த பிரச்சனைகள்லாம் காணாமல் போகுது, இதெல்லாம் கண்கூட பார்க்க முடியும். அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.